போன டைம் வந்த விட இந்த டைம் வந்துட்டு முருங்கைக்காய் அதிகமாக தான் கிடக்கு. இதெல்லாம் பறித்து கொண்டு போய் பக்கத்து ஊரில் கொண்டு போய் விற்றுருவாங்க. எல்லா கண்டும் 6 மாத கண்டு, சின்ன கண்டு அப்போவே காய்ச்சிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வச்சியே வருஷங்கள் ஆகி போச்சு. ஐயோ முடியலைங்க. பாம்பு ஷூன்னு ஒரு ஷூ இருக்குது, நம்ம தோட்டத்தை ஃபுல்லாகவே இருக்குது. எதுலேயுமே ஏறவும் முடியாது, பண்ண முடியாது. சரி, கீழே இருந்து உடைக்க முடியலன்னு கொஞ்சம் மரத்தை ஏறி உடிக்கலாம்னு ஒடிச்சா ஷூ நல்லா கடிச்சு பிடிச்சிங்க. சும்மா கயிறு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் கட்டிட்டு போகிறதுக்கு. பைய எதுவும் கூட எதுவும் எடுத்துகிட்டு வரல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காய் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வேலை அப்படின்னா ஃபுல்லாக மாடு மேய்ச்சது. 2வது நாள் வேலை அப்படின்னா ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, முருங்கை பறிச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்க, பாய். நம்ம தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறீங்களா. இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எப்படி என்னென்ன கண்டு இருக்குது என்னென்னு தெரில. இருக்கிற கண்டுலாம் கொஞ்சம் பெருசாகிருச்சு. தென்னங்கண்டு, அந்த கொய்யாக்கண்டு செத்து போச்சுங்க. கொய்யாக்கண்டை சாவடிச்சிட்டாங்களா. கொஞ்சம் பச்சை இருக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டு வைக்கும்போது தென்னங்கண்டு எல்லா கண்டு வைக்கும்போது சின்னதாக இருந்துச்சு. அப்போயில் இதெல்லாம் நல்லா காய்ச்சி நல்லா இனிச்சிச்சு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் பச்சை தான் இருக்குது. ஏன்னா மரத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால அது கிடைக்க வேண்டியது கிடைக்கல. இந்த மரம் இது வந்துட்டு இதை சொல்லியிருப்பேன் ஏற்கனவே இந்த கதையெல்லாம். எல்லாம் கொஞ்சம் பெருசாகிருச்சு. இடமெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்காங்க. ஏன்னா மழை பெஞ்சதுனால புல்லெல்லாம் மண்டி போயிருக்குது. மாமரம், வாழைக்கண்டு. இப்போ வாழை மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. நல்ல நிழலாக இருக்குது. இந்த அம்மா காலையில் வந்திருக்காங்க. வந்துட்டு பறிச்சிருக்காங்க. கத்திரிக்காய் பறிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. அப்புறம் மாதுளம்பழம் கீழே விழுந்துருச்சு போல் மழை பெஞ்சவும். ஒரு முருங்கைக்காய் பறித்து வச்சுருக்காங்க. இங்கே ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காய் பறிக்க தான் வந்திருக்கேன். சப்போட்டாவில் மட்டும்தான் கிடக்கு காய். வேறு எதுலேயும் காய் இருக்கான்னு தெரில. பாருங்கள், கீரை இங்கே இருந்த கீரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆயில் கத்திரிக்கண்டு மட்டும் அந்த தூர் மட்டும் வச்சுட்டு போனால் அந்த தூரில் அப்படியே பிடிச்சி வந்துருச்சு. மல்லிகைப்பூ இருக்குது, பூ இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா பூவும் கீழே கொட்டி போச்சு. அதனால் மல்லிகைக்கண்டுலாம் பிரித்து வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் வைக்காமல் இருக்கிறாங்க. எல்லாமே பெருசாகிருச்சுங்க. கண்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. தண்ணி கிடக்குதா? தண்ணி கிடக்குது, கொஞ்சம் கிடக்குது. ஊறுற தண்ணி இல்லை, மழை பெஞ்சதுனால தண்ணி கிடக்குது. இவ்வளோ தண்ணி கிடக்கிறதே பெருசு. எல்லாமே இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த சைடெலாம் ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. அந்த காடெலாம் வெட்டிட்டாங்க. மாங்கன்லாம் எப்போ காய்க்கும்னு தெரிய மாட்டேங்குது. எப்போ காய்க்கிறது, நம்ம எப்போ பிடிங்கி திங்கிறது. சரிங்க, அப்புறம் வேறு என்னது? அப்போ வேறு ஒன்றும் புதுசாலாம் இது வைக்கல. கீரை தான் பாவி இருக்குன்னு சொன்னாங்கண்டா. கீரை பாவி இருக்குது. அம்மா கீரை பாவி இருக்காங்க. இப்போ எப்போ முளைக்கிறது? அங்கிட்டு நான் வாக்கண்டு அதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம போயிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். போயிட்டு கம்பு எடுத்துகிட்டு வந்து முருங்காய் கட்டி வீட்டுக்கு கொண்டு போவோம். எல்லா கண்டும் 6 மாத கண்டு, சின்ன கண்டு அப்போவே காய்ச்சிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வச்சியே வருஷங்கள் ஆகி போச்சு. மாங்கன்றெல்லாம் வச்சு இந்த மரம் வந்து வச்சது அது விதையிலேருந்து வந்தது, மாங்கொட்டையிலேருந்து வந்ததுனால அது கொஞ்சம் நாளாகும். இந்த கண்டுலாம் 6 மாதத்தில் முளைச்சிரும். ஒட்டுக்கண்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கண்டும் பூவும் பூக்கலை, ஒன்றும் பூக்கலை. சப்போட்டா கண்டு மட்டும்தான் இது பண்ணியிருக்கு. சப்போட்டாவும் கொய்யாவும் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம முருங்கைக்காயை பறிக்க அமைப்போம். பறிக்க போதெல்லாம் எடுக்க முடியாது. முருங்காய் போன டைம் வந்த விட இந்த டைம் வந்துட்டு முருங்கைக்காய் அதிகமாக தான் கிடக்கு. இதெல்லாம் பறித்து கொண்டு போய் பக்கத்து ஊரில் கொண்டு போய் விற்றுருவாங்க. வேறு எங்கேயும் கொண்டு போக மாட்டாங்க. பக்கத்தில் நாரைந்தல் இது மாதிரி இதுக்கு போயிடுவாங்க. ஐயோ முடியலைங்க. பாம்பு ஷூன்னு ஒரு ஷூ இருக்குது, நம்ம தோட்டத்தை ஃபுல்லாகவே இருக்குது. எதுலேயுமே ஏறவும் முடியாது, பண்ண முடியாது. சரி, கீழே இருந்து உடைக்க முடியலன்னு கொஞ்சம் மரத்தை ஏறி உடிக்கலாம்னு ஒடிச்சா ஷூ நல்லா கடிச்சு பிடிச்சிங்க. இப்போ வந்துட்டு முருங்கைக்காய் பறிக்கலாம் வந்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் மட்டும் பறிக்க முடியாது. இருக்கிற கொலையில் எல்லாம் உடையிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முருங்காய் மட்டும் இழுத்தோம் அப்படின்னா அது சேர்ந்து உடஞ்சிருது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஏதோ முருங்கை மரத்தெல்லாம் ஏறக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு தான். ஏன்னா அது முருசை மரம் எதுவுமே தாக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் வந்துட்டு உடஞ்சிரும். அதனால் நிறையா கீரை போச்சு. நம்ம வீட்டில் ஆடு இருந்தால் பரவாயில்ல, மாடு இதெல்லாம் சாப்பிடாது. அதனால் வந்து முருங்காயை மட்டும் எடுத்துக்கிட்டு கீரை அப்படியே போட்டு போக வேண்டியதான். அது காஞ்சி அப்படி தூக்கி போட்டுருவாங்க.
இன்னும் இப்போ ஒரு மரத்தெல்லாம் பறிச்சிருக்கோம். இன்னும் 2 மரம் இருக்குது. எப்போ ஏறுறதுன்னு தெரில. ஒரு சுவை கடிச்சதே பயங்கரமாக அழிக்குது. பாம்பு சுவை. சரி ஓகே, அடுத்த மரத்தில் போயிட்டு பறிச்சுட்டு பார்ப்போம். இது மறைச்சிருக்கலாம். நமக்கு வந்துட்டு பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு ஆள் இல்லை, நமக்கு ஸ்டாண்டு இல்லை. நம்ம வந்துட்டு நவா மரத்தில் தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ வந்துட்டு எல்லா முருங்கைக்காயும் பறித்து போட்டாச்சு. இது ஆயிரம் தான் இப்போது நமக்கு வேலையே. இது ஆஞ்சி எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ அதிகமான வேலை. கொடுங்கிறத விட ஈஸியாக தெரியுது. ஆஞ்சி எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாம் முருங்கை பிடிச்சி எடுத்து எப்போவும் அம்மா வந்துடுவாங்க. அம்மா அன்றைக்கி கொஞ்சம் வேலை, அம்மா வர முடியல. ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ கீழே கிடக்கிறது எல்லாத்தையுமே அம்மா வந்துட்டு பறிச்சுட்டு போயிடுவாங்க. பறித்து போய் கொடுத்துருவாங்க. இப்போ அதிகமாக இருந்தால் தான் கொண்டு போய் வியாபாரத்துக்குன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துருவாங்க. 1-2 முருங்கைக்காய் வந்துட்டு பூச்சி ஆச்சு போயிருக்குது. அது இல்லாமல் அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எப்படின்னா முருங்கைக்காய் மட்டுமே போட்டு அம்மா ஒரு குழம்பு வைப்பாங்க, புளிக்குழம்பு மாதிரியே. அந்த முருங்கைக்காய் மட்டுமே போட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஊரில் அங்கே கோயம்புத்தூரில் போயிட்டு ரொம்ப நாள் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வைக்க முடியாது. இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்பணும். அதனால் முருங்கைக்காயை பறித்து வந்ததுக்கு சரி மேலே கிடந்துச்சா, அதனால் அம்மானால ஏறி பறிக்க முடியாது. வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வேலையை பார்த்து கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொடுத்துட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கி. ஒன் டைமாக ஓகே, எடுத்து முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அம்மா சொன்ன மாதிரி முருங்கைக்காய் பறித்து வச்சாச்சு. இது வந்து நான் வரும்போது சரி கம்மியாக தான் கிடக்கும், போன டைம் கம்மியாக தான் கிடந்துச்சு, அதனால் கம்மியாக தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கயிறு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் கட்டிட்டு போகிறதுக்கு. பைய எதுவும் கூட எதுவும் எடுத்துகிட்டு வரல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காய் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால இப்போது நம்ம வந்துட்டு கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ வீட்டில் போயிட்டு பைய இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அப்போ இதெல்லாம் இங்கேயே இருக்கணும். போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போகணும். அம்மா வந்துட்டாங்கன்னா வரையில் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம தான் கொள்ளலாம், வீட்டுக்கு போயிட்டு வரணும். இப்போ டைம் இருந்த விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது வியாபாரத்துக்கு தான் கொண்டுகிட்டு போகணும். பக்கத்தில் கொடுத்துட்டு வியாபாரத்துக்கு கொண்டுகிட்டு போவாங்க. சரி ஓகேங்க, வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம போய் அடுத்த வேலை நம்ம ஊருக்கு கிளம்புற வேலையை தான் பார்க்கணும். ஓகேங்க, பாய். நம்ம தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறோங்க நல்லா. இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அம்மா சொன்னிச்சு வர லேட்டாகும் அப்படின்னு. அதோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாக்கு உள்ளே வச்சு கொண்டு வந்து தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அம்மா இப்போ வந்த வேலை நான் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. முருங்கைக்காய் பறிச்சாச்சு, அதில் சாக்கையும் கட்டியாச்சு. கட்டிட்டு அப்படியே தோலில் வச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் போட்டுற வேண்டியதான். அடுத்து வந்து அம்மா பார்த்துக்குறாங்க அடுத்த வேலையை. ஓகே, இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வேலை அப்படின்னா ஃபுல்லாக மாடு மேய்ச்சது. 2வது நாள் வேலை அப்படின்னா ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, முருங்கை பறிச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு முருங்கை பறிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இனி அடுத்து அடுத்து இப்போ தீபாவளிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அடுத்து பொங்கலுக்கு தான். ஓகே, அடுத்து பொங்கலுக்கு பார்ப்போம். பொங்கலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொங்கல்டத்துலேயும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஏன்னா சுற்றி விவசாயம்லாம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பார்ப்போம். சரி ஓகே, பாய் எல்லாருக்கும் பாய்.